நண்பர்களே, வீடியோ போட்டு 15 நாளைக்கு மேல ஆயிருச்சு. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல? வீடியோ போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அன்சப்ஸ்கிரைப் பண்ணட்டா? உயிரோட தான் இருக்கியா இல்ல செத்துட்டியா அப்படின்னு நிறைய பேர் அக்கறையா கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா லேட் ஆனதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் லேட் பண்ணுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. லைன் பை லைனா பலத்த அடிகள், அதெல்லாம் நான் கடைசியில சொல்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் ரீல்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ண நிறைய பேரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. உங்க பேர் மட்டும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆன்ட்டி அப்படியே உங்களை வந்து முழுங்கிடுவாங்க. என்ன நேம்? உங்க நேம்னா ஜபகுமார். இதை விட கொடூரமா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க என்ன அட்ரஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா போதும், என்ன போட்டிருக்காருன்னு ஒவ்வொன்னா கழட்டி ஜட்டி வரைக்கும் அவுத்து காட்டுவாரு. இது நீங்க கேட்டா மட்டும் இல்ல, நீங்க கேட்கலைனாலும் அவர் ஜட்டி வரைக்கும் அவுத்து காட்டுவாரு. கேட்டாலும் காட்டுவாரு, கேட்கலைனாலும் காட்டுவாரு, மொத்தத்துல காட்டுவாரு. நண்பர்களே, அடுத்து வந்து ஒரு அக்காவை பார்க்க போறோம். அக்கா இன்ஸ்டா அல்காரிதம் மட்டும் இல்ல, ஆம்பளை அல்காரிதமே கிராக் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு சொம்பு தூக்குற மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டு கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா அத்தனை தம்பிகளை விதைச்சு வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு பணக்கார பையன், நடுவுல பொண்ணுங்க எடுக்கிற டிசிஷன். ஒரு பணக்கார பையன், ஒரு மிடில் கிளாஸ் பையன், நடுவுல பொண்ணு எடுக்கிற டிசிஷன். இப்படிதான் சொல்றாங்க இல்லையா? ஆனா வீடியோ பாருங்க. டீசென்டா இரு, டிசிப்ளினா நடந்துக்கோ, மாடர்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ, இங்கிலீஷ் நல்லா பேச கத்துக்கோ, பப்பு போகணும், பார்ட்டி போகணும் அப்படின்னு அவளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவனுடைய பிரைவேட் ஜோனுக்குள்ள கொண்டு போறான். ஒருத்தன் பணக்காரனா இருக்காருனாலே வந்து கல்யாணம் பண்ணிட்டு பப்பு வாடி, பார்ட்டி போலாம் வாடி அப்படின்னு கூப்பிட்டு போவானா? புது ட்ரெண்டா இருக்கு. இந்த ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல நம்ம ஊர்ல, பணக்காரனாலே கெட்டவன், ஒருத்தன் நிறைய பணம் இருந்துச்சுனாலே அவங்க வந்து பாசம் இருக்காது, காசு இருக்கவனை விட வந்து காசு இல்லாதவன் தான் வந்து ரொம்ப பாசமா பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம ஊர்ல நிறைய ரொம்ப காலமா அந்த படங்கள்ல கதைகள்ல நிறைய ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல. அது பிடிச்சிட்டு இந்த அக்கா வந்து அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை கறந்துருக்காங்க, சுத்தமா சென்ஸே இல்லாம. மூளை இருக்கா? மூளை இல்ல. பிடிச்ச பீச், என்னதான் ஐஸ்கிரீம் 20 ரூபாயா இருந்தாலும் அது உன் கூட வந்து இங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரோட்டோர இளநீ கடை, அதுல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும்னு 2 பேருக்குமே அவ்வளவு ஆசை. மிடில் கிளாஸ் பையன் மட்டும்தான் பீச்சுக்கு போவான், ஐஸ்கிரீம் திம்பான், இளநீ குடிப்பான். பணக்காரன்லாம் வந்து பீச் அங்கெல்லாம் எவன் போவான் அப்படி. மீறி அந்த பொண்ணு வெக்கத்திலேயே தயக்கத்தோடய அந்த கையை பிடிக்கும் போது திடீர்னு எதிரில ஒரு பாட்டி, அப்பா என்ன அழகு, இந்த ஜோடி பொறுத்த ரொம்ப அழகா இருக்கு, 100 வருஷத்துக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்படி வர பாட்டிகளோட ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வளருது இந்த அக்கா. அப்படி ஒரு பாட்டி சொல்றாங்கன்னாலே அதை ஒரு டாக்டிக்கா வச்சு உங்ககிட்ட ஒன்னா மல்லிப்பூ விற்க வருவாங்க, இல்லாட்டி கையை காமின்னு சொல்லி ஜோசியம் பார்க்க வருவாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. என்னதான் ஒரு ரிச்சான கார்ல ஏசி போட்டு இந்த பக்கம் அவளும் அந்த பக்கம் அவனும் ஆளுக்கு ஒரு காதுல ஹெட்போன் போட்டு யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்ல அந்த கார்ல, ஆனா அவங்க 2 பேருக்குள்ள காதல் எங்க இருக்கு? சோ அக்காவோட கால்குலேஷன்ஸ் படி உன்கிட்ட கார் இருந்துச்சுன்னா நீ பண்றது காதலே கிடையாது, நீ வந்து வேஸ்ட். உன்கிட்ட கார் இருக்கு, உன்கிட்ட பணம் இருக்குன்னா நீ வந்து காதலே பண்ணல. உங்க 2 பேருக்குள்ள காதலே கிடையாது, நீங்க சும்மா வந்து சும்மா இருக்கீங்க, அவ்வளவுதான். ஜீரோ வேஸ்ட். ஆனா இவங்க பேசுறது ஸ்டூபிடா இருக்கு சீரியஸா. ஒருத்தன்ட்ட காசு இருக்கு, கார் இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி அவன் வந்து நிஜமா லவ் பண்ண மாட்டான், அது வந்து உண்மையான காதல் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டீரியோ டைப்னு எனக்கு தெரியல. மிடில் கிளாஸ் இருக்கவெல்லாம் ஏமாத்தவே மாட்டான், பணம் இருக்கவன் எல்லாருமே ஏமாத்துவான். அப்படிதான் இருக்கு இவங்களோட கதை. என்ன ஞானம், என்ன ஞானம் இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு, அதுதானே உண்மை. இதுலயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்காவோட அறிவுத்திறன் வந்து எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வீடியோ காட்டுறேன். How so sweet, but it's too late. You know, எனக்கு ரகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மனநோய் வந்துட்டா தெளியறது கஷ்டம் தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லடா. அவங்க கூட நடந்து போனதா கெத்தா மாசா இருக்கும். You know, ஏன் ரகட் பாயை பாத்திருக்கியா? உங்களுக்கு அந்த ரீல்ல புரியலனாலும் இந்த ரீல்ல அக்காவோட அறிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரகட் பாய்ஸ் அவங்க கூட நடந்து போனதா கெத்தா மாசா இருக்கும். என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. ஏக்கா உங்க ரகட் பாய் மண்டையில குள்ளாக்கு பால ஹெல்மெட் போட சொல்லுங்கக்கா, விழுந்தா பொளந்துரும். தக்காளி சட்டு மாதிரி வலிச்சு அள்ளி இருக்கணும். அடிக்கிற வெயில்ல யாருடா குள்ள போட்டு சுத்துறது? ஸ்மார்ட்டா இருக்கு நான். நீ தேங்க்ஸ் பா. ஆஃப்டர் ஒரு ஒன் சைடு லவ்க்கு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ். எல்லா மனுஷங்களுக்கும் பூச்செடினா கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஐயோ வேணாம்ப்பா, இந்த பூச்செடி கான்செப்டே வேணாம்ப்பா. எனக்கு இப்பவே இந்த வீடியோல கிரிஞ்சு வாட அடிக்குது. இது ஸ்கிப், இது வேணாம்.
மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. ஆனா இதை விட கேவலமான ஒரு ரீல் பண்ணாங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு ரீலா போட்டோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. அந்த ரீல்ல பொண்ணுகளுக்கு 18 வயசுல கல்யாணம் பண்றதை நார்மலைஸ் பண்றது, பொண்ணுகளோட பசங்க தான் வந்து வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு முரட்டு சொம்பு அடிக்கிறதுன்னு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? ஆனா அது கூட பரவாயில்ல. ரீலோட கடைசியில இந்த ரேபிஸ்ட் நாயகி இருப்பானுங்கல்ல, அந்த காஜுக்கும் ஒரு சொம்பு என்ன பேசியிருந்தாங்க தெரியுமா? அதுல அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் தெரியாம தப்பு பண்ணதுக்கும் ஒரு பெண் தான் முழுக்க முழுக்க காரணமா இருப்பா, அதனால தான் அந்த ஆண்மகன் வந்து தெரியாம அந்த தப்பை பண்ணியிருப்பான், அது இல்லாட்டி அவனும் பெரிய உத்தமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தாங்க. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? நான் அப்பவே அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு சரி அடுத்த வீடியோல போட்டு பொழந்தரலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அக்கா அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா அவங்க பேஜை டெலீட் பண்ணாலும் அந்த வீடியோ நம்மகிட்ட இருக்கு. பொதுவா பசங்களை பத்தி இன்னைக்கு பேசலாமா? எல்லா நேரத்துலயும் எல்லா இடத்துலயும் ஒரு பொண்ணை பத்தி தானே பேசுறோம். இல்லையக்கா, நீ பசங்களுக்கு மட்டும் தானக்கா பேசிக்கிட்டு இருக்க. அதுவே 14 வயசுல ஒரு பையன் குழந்தை பருவ பாசத்தை தாண்டி 10வது நீ பாஸ் பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு அப்பாவோட கேள்வி முதல் முறையா தொடங்குது. பசங்களை மட்டுமா கேட்பாங்க 10வது பாஸ் பண்ணுவியாப்பான்னு, பொண்ணுகளை கேட்க மாட்டாங்க. நீ ஃபெயில் ஆகுமா, நீ ஃபெயில் ஆவடி, உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம், நீ ஃபெயில் ஆவடின்னு சொல்றாங்களா? புரியல. பசங்களை மட்டும் தான் இப்ப 10th பாஸ் பண்ற பிரஷர் இருக்கா? 10th பாஸ் பண்றதே ஒரு பிரஷர். சரி 18 வயசு ஆயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து வீட்டுல நிறுத்தினா முன்ன பின்ன தெரியாதவன், மொழி சரியில்லை, மூக்கு சரியில்லை, கருப்பா இருக்கான், வெள்ளையா இருக்கான்னு ஒரு பொண்ணு ஈஸியா அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். புரியல. 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத நார்மலா பேசிட்டு அது எவ்வளவு பிரஷரா இருக்கும் தெரியுமா? ஒரு 18 வயசுல ஒரு அந்த பொண்ணால என்ன எதிர்த்து பேச முடியும்? வீட்டுல ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிருமா அந்த பொண்ணு. ஆள் சரியில்லை, அழகா இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிருமாமா அந்த பொண்ணு. உனக்கு சம்மதமாமா? எனக்கு சம்மதம் இல்ல. உன் சம்மதம் ஒன்றும் தேவையில்லம்மா. வீடியோ முழுக்கவே மடத்தனமா தான் இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. அதுவே 18 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, குடும்பத்தோட பொறுப்பை எப்படி ஏத்துக்க போறேன்னு அப்பாவோட கேள்வி மறுபடியும் அந்த பையன் கிட்ட. என்னதான் நடந்தாலும் இந்த குடும்பத்தோட பொறுப்பை நம்ம தான் ஏத்தாகணும்னு வலியோடையும் வேதனையோடையும் பிடிக்காத வேலையை அவன் செஞ்சு அந்த குடும்பத்தை பாத்துக்கிறான். எத்தனை பொண்ணுங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டே வேலைக்கு போறவங்க இருக்காங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறவங்க இருக்காங்க. அசால்ட்டா சொல்றாங்க பசங்க மட்டும் தான் பண்றாங்க. பசங்களும் பண்றாங்க, பொண்ணுங்களும் பண்றாங்க. யார் குடும்பத்துலலாம் கஷ்டம் இருக்கோ அவங்கவுங்க பண்ணித்தான் ஆகணும். இதுல வந்து ஜெண்டரை வச்சு ஒன்னும் ஜெண்டர் இதுல உள்ள கொண்டு வந்து பேசுறது யூஸே இல்ல. ஐஸ் வண்டி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அவனை குத்தி 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 டார்ச்சர் பண்ணி ஒரு நல்ல மனுஷனை மிருகமாவே மாத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேப் பண்ணவங்கிட்ட போயிட்டு நீ ஏன் ரேப் பண்ண, ஏன் இவ்வளவு காம கொடூரனா இருக்குன்னு கேட்டு பாருங்களேன், 100% அந்த கதைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கும். கரெக்டா? நான் சொன்னேன்ல இந்த மாதிரிதான் பேசி இருக்கு இந்த அக்கான்னு. அக்கா வான்ட் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் சைடு. சோறு தானே திங்கிற, சோறு திங்க வேற திங்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்லணும்னா நிறைய சொல்லுவேன், சொல்ல வேணான்னு பாக்குறேன். அதுவும் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தெரியும், மேபி அவங்க ஃபேஸ் பண்ணலனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதோ ஒவ்வொரு பொண்ணும் ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். எப்படி வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமும் ஒரு பொண்ணு தான் சொல்ல முடியுது. இத்தனை வருஷமா வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுனாலே வந்து ஒரு பொண்ணை கேட்கறது, நீ ஏன் ஃபர்ஸ்ட் அப்படி பண்ண, உன்னால தான் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை வருஷம் பேசி, அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு பேசி இப்போதான் ஓரளவுக்கு மாறி இருக்கு. மாறுற டைம்ல மலுமட்டத்தனமான ஒரு கான்செப்ட், மலுமட்டத்தனமான ஒரு பேச்சு. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. இந்த இளவு பேச்சுக்கும் ரீலுக்கும் சோகப்பாட்டு வரும். இந்த வீடியோவை அவங்க டெலீட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நிஜமாவே இது தப்புன்னு ஃபீல் பண்ணி டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு நிஜமா சந்தோஷம். ஒன்று சொல்லுவாங்க, சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒன்று போட்டு டெலீட் பண்ணுறீங்கன்னா அது நிஜமாவே டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதனால ஒன்று போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடணும். நல்லா போட்டு அது நல்லா ரீச் போனதுக்கு அப்புறம் டெலீட் பண்ணி அதில் ஒரு யூஸும் கிடையாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. ஓகே கைஸ், அடுத்து நான் சொன்னேன்ல ஒரு ஆன்ட்டி உங்களையே முழுங்கிடுவாங்கன்னு, அதை பார்க்கலாமா? மணி நீ யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன்னதான் இப்ப இந்த ஆன்ட்டி சாப்பிட போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மணி நம்ம சாப்பிடலாமா? எம்க்கு நம்ம மில்கி பிஸ்கட் எடுத்திருக்கோம், நல்லா இருக்கு. நம்ம ஏக்கு அப்பாத்தி எடுத்திருக்கோம். ஏக்கு அப்பாத்தி எடுத்திருக்கோம். ஏ ஃபார் அப்பாத்தியா? ஆமாங்க. சோ அதனால எனக்கு அபிநயம் தான் நம்ம சாப்பிட்டு காமிக்க போறோம். ஏக்கு நம்ம அவுல் எடுத்திருக்கோம், அவாக்கு டீக்கு நம்ம பப்கார்ன் எடுத்திருக்கோம். பப்கார்னா?
ஐயோ அது பாப்புக்கான ஆண்டியே. டேய் நீ வசமா சிக்கிட்ட சுத்த பைத்தியக்கார பையில மாட்டிக்கிட்டாங்க. ஐக்கு நம்ம இழந்த பழம் மிட்டாய் எடுத்திருக்கோம். ஐ ஃபார் இழந்த பழமா? ஐயோ மெண்டலாக்குறாங்க என்னைய. என்னால தாங்க முடியலையே. ஆனா இதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்றீங்களா? இதுக்கு எத்தனை வியூஸ்? 14 லட்சம் வியூஸ். ஐயோ இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா பாக்குறானுங்க. ஆஹா இதை போட்டாலும் பாக்குறானுங்களேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணணும்னு பல உயிரினங்கள் உயிர் தெரிந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு உயிரினத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பொடுசுதான். காஃபி கிடையாது, காஃபி. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? பிடிச்சா எல்லோ கலர் ஆட்டை தெரிக்க விடுங்க. ஆர்சிபி பிடிச்சா ரெட் கலர் ஆட்டை தெரிக்க விடுங்க. கே ஃபார் கேரட். பரவாயில்லையே, படிக்கிற புள்ள போலயே. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அப்பா என்ற நேம சாட்டு காட்டுங்க. அதுக்கு நான் தரமா பண்ணி அப்பா பிடிச்ச கமல்ல ரெட் கலர் தெரிக்க விடுங்க. ஏ ஃபார் அரிசி வத்த. பி ஃபார் பொட்டேட்டோ. சூப்பர். பி ஃபார் பிஸ்கட். P for biscuit. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? ஏமா நீ ஸ்கூல் லீவ்ல தானே இந்த ரீல் எடுத்திருக்க? ஸ்கூல் போற பொண்ணு தானே நீங்க? தெரிஞ்சே பண்றீங்களா இல்ல படிப்பறிவே அவ்வளவுதானா இல்ல கியூட்னஸ் நினைச்சு பண்றீங்களா? நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளோட ஜட்டி மாமா. இப்பதான் அந்த பேரு தோணுச்சு. நல்லா இருக்குல்ல பேரு ஜட்டி மாமா. ஏன் இந்த பேரு வச்சேன்னா அகைன் இதை திரும்பி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பட் திரும்பி அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நீ ஜட்டியோட நிக்கிற. அது பிளர் ஆகி தான் வந்திருக்கும். அது அவரெல்லாம் பிளர் பண்ணல, நம்ம தான் பிளர் பண்ணியிருக்கோம். பட் திரும்பி அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். மாமா இப்படிதான் என்ன வீடியோ எடுத்தாலும் வீடியோ ஸ்டார்டிங்ல ஜட்டியோட நிக்கிறாரு. ஏன்னா அப்படி பண்ற? இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை காமிச்சு. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். ஏன்னா நீ தான் தானா காமிக்கிறியானா? எல்லா வீடியோலையும் இதை தானா காமிச்சுக்கிட்டு இருக்க நீ. இல்ல என்ன வக்கா? நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது இன்னர் போடாத, ஸ்டார்ட்ல இருந்து வீடியோ போடு. அவ்வளவுதான், ஜட்டி மாமா ஜெயில போட்டுருவாங்க அதுக்கப்புறம். அதாவது இவர் போடுற எல்லா வீடியோவும் இந்த கெட் ரெடி வித் மீ தான். இது என்ன அளவு ட்ரெண்ட்னே எனக்கு புரியல. ஒருத்தர் எங்கேயாச்சும் வெளியே ரெடி ஆகி கிளம்புறது எதுக்குடா உட்காந்து அத்தனை பேர் பாக்குறீங்க? அதுல என்னடா இருக்கு? அதையாண்டா பாக்குறீங்க? பொம்பளை பிள்ளைங்க பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்க, அதையே ஏன் பாத்தீங்க எனக்கு புரியல. அது எப்படி அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ ட்ரெண்ட்லயே டீசென்டானதும் இருக்கு, இந்த மாதிரி பண்ணதும் இருக்கு. அதை பார்த்து மாமா இன்ஸ்பயர் ஆகி என்னடா பெண்கள் மட்டும்தான் அரைக்குறையா இன்னும் கெட் ரெடி வித் மீ பண்ணுவீங்களா, நானும் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கேள்வி கேட்க முடியாது. கேட்டா வந்து பெண்கள் பண்ணா மட்டும் வந்து பெண்கள் மட்டும் பண்றாங்க, நான் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படிம்பாரு. நீ பண்ணுவாமா? நீ ஏர் யார் ரகபில? அது நம்ம காலம். திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பி இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். கெட் ரெடி வித் மீல பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்குறது. ஸோ இன்னைக்கும் ஒரு காட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜட்டியை போட்டு முன்ன காட்டுறது பின்ன காட்டுறது, அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க. நீ என்னவா நீ பொம்மை போட்டு குழந்தைங்க ஜட்டி எல்லாம் போட்டு நிக்கிற. ஜட்டிலையும் மாமா கியூட்னஸ் காட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்லயும் நிறைய பேர் பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஜட்டி மாமா அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நீ என்ன வேணா திட்டிட்டு போடா, நான் ஜட்டியோட நிக்கத்தாண்டா செய்வேன்னு கன்சிஸ்டன்டா ஜட்டி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. அருவருப்பாவே இல்லையா உனக்கு? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? இதுக்கப்புறமா மறைக்க போறது இல்ல. அப்புறம் அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு டே ஃபுல்லா நம்ம கம்ஃபர்டபுளாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட இன்னர் கார்மெண்ட்ஸ். அப்படி ஜட்டி ப்ரமோஷனா? பயந்துட்டு ஜட்டி இழுத்து காமிச்சிட்டு இதுக்கப்புறமும் மறைக்க போறது இல்லைன்னு சொன்னாரா? ஐயோ, லைஃப் எவ்வளோ மாறி இருக்குன்னா, சின்ன வயசுல அழுக்கான ஷர்ட்டை போட்டு போய் தான் முடி வெட்டணும்னு வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு முடி வெட்டுறதுக்கு உங்களுக்கு கூட பிளர் பண்ணி தான் வரும். கருமத்தை நான் பிளர் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எனக்கு ஒமட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க முடியல என்னால். அதனால பார்த்த வரைக்கும் போதும், முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. 15 நாளா எங்க போன, என்ன புடிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் ரொம்ப பாசமா அக்கறையா கேட்டிருந்தீங்கல்ல, சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 நாள் என்ன வீடியோ போடுறதுனே தெரியாம ஒரே டவுட்ல இருந்தேன். அப்படியே ஒரு 3-4 நாள் போயிருச்சு. தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறா. அடுத்து கொஞ்ச நாளைக்கு சில பர்சனல் ப்ராப்ளம், அது களையவே டைம் கரெக்டா இருந்துச்சு. இங்க கூட டைம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. அப்புறம் அது முடிஞ்சு ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. ஒரு 3 நாள் அதுலயே போயிருச்சு. காய்ச்சல், சளி, தலைவலி, என்னெல்லாம் வரணுமோ எல்லாமே வந்துருச்சு. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு.
ரொம்ப வீக்கா இருக்கு. அப்புறம் எல்லா பிரச்சனையும் எல்லாமே சரியாயிட்டு இதுக்கப்புறம் எதிரா என்ன தடுக்கும் திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கலான்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்றேன். கம்ப்யூட்டர் போய் சேர்ந்துருச்சு. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. சரி இவன் எடிட்டர் லேப்டாப்பாச்சும் வாங்கி வேலை பார்க்கலான்னு பார்த்தா நான் ஊருக்கு போறேன்ட்டு ஒரு வாரம் அவன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் அதை சரி பண்றக்கே 2-3 நாள் ஆயிருச்சு. சரி எல்லாம் சரி பண்ணி முடிச்சாச்சு, நாளையில இருந்து பர்ஃபெக்டா வேலை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில வந்து உட்கார்றேன். கரண்ட் போயிடுச்சு. நடந்த இத்தனை பிரச்சனையில ஈபி பில்லு கட்ட மறந்துட்டேன். ஃபியூஸ் கட்டையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இந்த மாதிரி இந்த 15 நாள்ல எத்தனையோ நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இத்தனை பிரச்சனையும். இனிமே கரெக்டா போட்டுருவேன்னு நினைக்கிறேன் கரெக்டா போடணும். பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது சும்மா ஒரு ரேண்டம் ரீல் வீடியோ தான். ஆனா அடுத்த வீடியோக்கு தான் பெருசா ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். மேபி அது அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோல வரும். ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். வெயிட் பண்ணி பாருங்க. சொல்ல மாட்டேன். சொல்லட்டுமா? என்னடா வேலை பார்த்துருக்கீங்க? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.